பூக்கள் powered by Happyma. ஐயா வாங்க ஐயா. ஆமா சுந்தர் தம்பி வரலீங்களா? அவன் ஏதோ வாங்கணும்னு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு. அப்படிங்களா? என் மருமகன் நாகராஜன் எங்க? ஐயா மாடியில தான் இருக்காங்க. ரொம்ப பாசமா இருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்காக தான் வேகமா திரும்பி வந்திருக்கிறேன். போய் பாருங்க. என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி? பாய் தருங்க. என்னங்க நான் நீங்க போதுங்க ப்ளீஸ். போதுமா? போதுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அப்படியே அப்படியே வச்சு அடிச்சு பின்னிடுவேன். நாங்க நீங்க ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு போதுன்றீங்க? ஹலோ 4 மாத்த குத்துக்குறாங்க. 4 கடல் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு இட்லினா கூட 4 மாதிரிக்கு 4 இட்லி கண்ணுகளா கில்லிங்க. புரியுதா? போதும் போதும் சொன்னது அவ்வளவுதான். பாய் தருங்க. பாய் தருங்க. ஓப்பன் யுவர் நோஸ் மவுத். ஆசமா பாக்குறத வீரையா சொன்னா இங்கே ஏன்னா இந்த போய் பெரம்ப வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். பாருங்க இப்ப நீங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு அப்படியே என்னையே நடிச்சு. அப்போ கூட நீங்க சாப்பிட மாட்டீங்களா? சரி விடுங்க, என்னையே நடிச்சுக்கிறேன். அம்மா ஐயோ அப்பா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவீங்களா? அதான் பார்த்தேன். சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஆயித்துருங்க. பாருங்க, நீங்க 4 இட்லி சாப்பிடணும். நீங்க 4 இட்லி சாப்பிடன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் 40 அடி அடிச்சுப்பேன். வேணாம், நான் சாப்பிடுறேன். அவன் சாப்பிடலன்னா இவன் தன்னையே அடிச்சு கேட்கிறான். அவன் அடிச்சு கூடாதுங்கிறதுக்காக இவன் சாப்பிடுறேங்கிறான். என்ன ஒரு அன்பு என் மருமக மேல. டேய் நவுக்கண்ணா பிச்சிட்டடா, செல்லப்படா, பாசத்துல ஒண்ணு அடிச்சுக்கவே முடியாதுடா. ஐயோ ஜஸ்ட் a minute for 1 minute. தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. காஞ்சி வரும், காஞ்சி வரும், காஞ்சி வரும், காஞ்சி வரும், காஞ்சி வரும். நவுக்கண்ணா ஏன் சாப்பிட்டுக்கிட்டு வந்து எந்திரிச்சு உட்கார் உட்கார். இல்ல பரவாயில்ல மாமா. அப்ப நீங்க எப்பப்பா வந்தீங்க? உண்மையை சொல்லவா பொய்யை சொல்லவா? ஒழுங்கா சாப்பிடலன்னா மருமகளை பெரம்பால அடிப்பேன்னு சொன்ன பாரு, அப்பவே வந்துட்டேன். ஐயோ அப்பா அது வந்து சும்மா விளையாட்டுக்கு பா, சும்மா சும்மா சொன்னியா? டேய் என்னடா தப்பு பண்ணிட்டு பாரு, பயந்துகிட்டு இருக்கிற. பொண்டாட்டி மேல அப்படித்தானே பாசமா இருக்குன்னா தப்பே இல்லடா. கீப் இட் அப், கீப் இட் அப். என்ன மருமகளே, how are you feeling now? I'm fine மாமா. இப்ப நல்லா இருக்கேன். கால் கூட சரியாயிடுச்சு. நல்லா நடக்கிறேன். குட் குட். பையன் உன்னை எப்படி பாத்துக்கிட்டான்? உண்மையே சொல்லணும்னா இவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா குணமாயிட்டேன். வெரி குட் வெரி குட். என்னங்க நீங்க வேற. God bless you டா கண்ணா. டேய் நான் உன்னை என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா, நீ எங்கேயோ போயிட்டடா. ஏதோ புது நம்பரா இருக்க, யாருன்னே தெரியலையா? எடுத்து பேசுங்க மாமா. ஹலோ வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? வணக்கம்மா. யாருமா நீங்க? நான் கல்பனாவோட அம்மா பேசுறேன். யாரு மாமா போன்ல? கல்பனாவோட அம்மா பேசுறாமா? பேசுங்க மாமா. நான் என்னத்தம்மா பேசுறது? என்ன விஷயம்னு கேளுங்க. அவங்களே போன் பண்ணிருக்காங்கல்ல. ஹலோ சம்பந்தி, நான் பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்ல கல்பனாங்கிற பேரை கேட்ட உடனே போனை கட் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லம்மா, இங்க சிக்னல் சரியில்லை, அதனாலதான். வேற ஒண்ணும் இல்லம்மா, சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இத பாருங்கம்மா, நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதெல்லாம் பத்தி பேசி இப்ப என்னமா ஆக போகுது? அதுவும் தவிர சுந்தரங்கிட்ட தெளிவா சொல்லிட்டாமா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதுங்கப்பான்னு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்கம்மா, நீங்க நேரா உங்க மருமகன் கிட்ட பேசுங்க. இல்ல உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னா கல்பனா விட்டு பேச சொல்லுங்க. இல்ல சம்பந்தி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இத பாருங்கம்மா, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சம்பந்தி. சரி சொல்லுங்க. உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல,
வீட்ல சமையக்காரங்கிட்ட சொல்லி நல்ல ஸ்வீட்டா பண்ணி சாப்பிடுங்க. நான் எதுக்குமா ஸ்வீட் சாப்பிடணும்? ஆமா சம்பந்தி, உங்க வீட்டு வாரிசு கல்பனா வயத்துல விருத்தியா இருக்கு. நிஜமாவாம்மா சொல்றீங்க? ஆமா, கல்பனா உண்டாயிருக்கா. என்ன மாமா? கல்பனா உண்டா இருக்கிறாளா? ரொம்ப சந்தோஷம் மாமா. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்திமா. கல்பனா பக்கத்துல இருக்காளா? கல்பனா தூங்கிட்டு இருக்கா. எழுப்பட்டுமா சம்பந்தி? அப்படியா? தூங்கட்டும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் வச்சுட்டுமா சம்பந்தி? ரொம்ப நல்ல சமாச்சாரம் சொல்லி இருக்கீங்க. வச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம். சரி. கல்பனா, அம்மாடி, நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்ட. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் இந்த ஆண்டம் தான் தோண. இனிமே எது நடந்தாலும் இந்த கல்பனை பார்த்துப்பா. வேதவள்ளி வரேண்டி. வா, கை கொடுங்கப்பா. எதுக்குடா? வாழ்த்துக்கள். எனக்கு எதுக்குடா நீங்க வாழ்த்து? தாத்தாவை போறீங்களே? அதுக்கா? ஆமாடா, நான் தாத்தாவ போறேன், நீ சித்தப்பாவ போற, நீ சித்தியாவ போற. உங்களுக்கு வாழ்த்து. ஏய் வீரையா ஐயா இதை வந்துட்டேன். இங்க வாடா. என்னங்க ஐயா? உனக்கு என்ன ஸ்வீட் பண்ண தெரியுமோ அத போய் பண்ணு. அதுக்குள்ள அர்ஜென்ட்டா ஒரு கப்புல சர்க்கரை ஸ்பூன் போட்டு கொண்டா. ஐயா ஏதாவது நல்ல விசேஷங்களா? ஆமாடா, நான் தாத்தாவ போறேன். கல்பனா உண்டாயிருக்கிறா. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா கேக்குறதுக்கு. போ கொண்டா, போய் சீக்கிரம் போ. சரிங்க ஐயா. அப்பா, அது வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா, சந்தோஷப்படுவாப்ல. ஃபோன் போடுங்க. அவனுக்கு சொல்லாமல. டேய் சுந்தர், நான் தான் அப்பா பேசுறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. உனக்கு நல்ல சமாச்சாரம்டா. வா, நீ நேர்ல வாடா சொல்றேன். வா. பக்கத்துல தான் வந்து ஐயா, இந்த வீட்டு தாத்தாவுக்கு சர்க்கரை. என்ன அதுக்குள்ள தாத்தான்ட்ட? இல்லீங்களா பின்ன, நீங்க தாத்தா தானே. சித்தப்பாவுக்கு சர்க்கரை. ஓகே. சித்திக்கு சர்க்கரை. தேங்க் யூ. உனக்கு இந்த வீட்டு மாமாவுக்கு சர்க்கரை. அப்படி சுந்தரக்கண்ணா, வாடா. என்னப்பா? முதல்ல வாய தர. காமி. அப்பா எதுக்குப்பா? நான் எதுக்கு போதுக்குன்னு கேள்விலாம் கேட்டேன். காட்டணும், காட்டணும். காட்டு. சரி. சக்கரை இந்தாங்க ஐயா. இந்தா. அப்படி வாழ்த்துக்கள்டா. கை கட்டு, கை விடுண்ணா. சூப்பரே. கங்க்ராட்ஸ். தம்பி வாழ்த்துக்கள். எதுக்கு எல்லாரும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றேன். என்ன உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது. ப்ரமோஷனா? பிசினஸ்ல என்ன ப்ரமோஷன் பா எனக்கு? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானாடா உனக்கு. லைஃப்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்குதுடா. இன்னும் உனக்கு புரியல? இல்ல. ஐயா பயங்கர டியூப்லைட்டா இருக்கிறியே. யூ பிகம் த ஃபாதர்மா. நீ அப்பா ஆயிட்ட. கல்பனா பிரெக்னெண்டா இருக்காங்க. எப்படி வாயடிச்சு போய் நிக்கிறான் பாத்தியா? இதுக்கு பேர் தான் இன்ப அதிர்ச்சி. ஏய் ஒரு நிமிஷம். ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் தான் போடணும். நீங்க நிம்மதியா இருக்கணும்னா நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஏய் போதுமா? இனி என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்காது. டேப்லெட் சாப்பிட்ட அப்புறமும் எப்படி? டேய் சுந்தரே. அப்பா இனிமே கல்பனா ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க கூடாதுடா. போய் கூட்டு வந்துடலாம் வா. எதுக்குப்பா? எதுக்கா?
ஏய் இவ்வளவு பெருசா சௌரியமா ஒரு வீடு இருக்கும்போது அந்த சின்ன வீட்டுல அவ எதுக்குடா கஷ்டப்படணும்? வா போய் கூட்டு வரலாம் வா. இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க சரி, இந்த நல்ல விஷயத்த காரணமா வச்சாவது 2 பேரும் ஒண்ணு சேர பாருங்க. ஆமா தம்பி, நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டுல வளர்றது தானே நியாயம். போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. இல்லண்ணே, இந்த வீட்டுக்கு போறதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் போகலப்பா, என்ன விட்டுருங்க. டேய் நீ வராம இருந்தா நான் அப்புறம் தனியா அந்த வீட்டுக்கு போக முடியும்? புரியாம பேசிட்டு இருக்கிறேன், வாடா. இல்லப்பா ப்ளீஸ், என்ன வற்புறுத்தாதீங்க. அந்த வீட்டுக்குலாம் நான் வரலப்பா. அண்ணே அண்ணே நீ ஃப்ரீயா விட, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ என்ன பண்ணு, வழியில இறங்கிக்க. அப்பா வேணா வீட்டுக்குள்ள போட்டோம், அண்ணியை கூட்டு வரட்டும், வரும்போது ஒன்றா வந்துருங்கோ. சூப்பர்ல. டேய் இதுக்காக சரின்னு சொல்லேன்டா. அவளை பார்த்து எப்படி கர்ப்பம்னு கேட்ட வேண்டியதுதான். மறுபடியும் என்னங்க யோசிக்கிறீங்க? ம் சரி, போலாம். அப்படி அதே இப்பதான் நீ வந்து சூப்பரே. மருமகளே, ஆ? ஆரத்தி கரைச்சி ரெடியா வை. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் போய் கல்பனா கூட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. வாடா சுந்தர். கல்பனா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. வாடா வாடா. ஆ, ஆ. ஏ அங்க போற, பேரம் வர போறான்ற சந்தோஷத்துல படிக்கட்டுல இருந்து படிக்கட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் கரோன்னு போய் நிக்கிறாரு. இது சரியா வருமா கல்பனா? ம். நீ சொன்னேன்னு சொல்லி நீ கர்ப்பமா இருக்க நானும் ஒரு பொய்ய சொல்லிவிட்டேன். ஆனா அதை நினைச்சாலே நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. மூடி மறைக்கிற விஷயம் அடி இது. எப்படி சமாளிக்க போறோம்? அம்மா, சமாளிச்சு தானே ஆகணும். சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் உன்னை போய் சொல்ல சொன்னேன். அதுக்கு இல்ல கல்பனா, அந்த காலம்னா ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது. வயிற்றுல ஒரு துணி மூட்டையை கட்டிட்டு கூட நான் கர்ப்பமா இருக்கேன் நாடகம் ஆடலாம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணாங்கன்னா வயிற்றுல பாப்பா இல்ல பஞ்சு மூட்டை தான் இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா? இந்த எஜமான் கதையெல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புறேன். எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த காரியத்துல நான் இறங்கியிருக்கேன். நீ கவலைப்படாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயத்த முதல்ல உன் புருஷன் நம்புவாரா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லைன்னு சொன்ன. அப்புறம் எப்படி இந்த பொய்ய சொல்ல சொன்ன? லாஜிக் இடிக்குதே. அதெல்லாம் யோசிக்காம தான் நான் இந்த கதையை பண்ணிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? சரி, உன் புருஷன் கேட்டா என்ன சொல்வ? எப்படி சமாளிப்ப? அது சொல்லு. ஹோட்டல்ல அவர் என்ன மோசம் பண்ணிட்டாருங்கிற பழிய போட்டு தானே அவரை நான் கல்யாணம் பண்ணேன். அன்னைக்கு என் வயித்துல உருவானதுதான் இந்த கரு. ஐயோ, லாஜிக் ஓகேவா? ஏய், அது நடந்து இப்போ ஒரு 2 மாசம் மேல இருக்குமேடி. ஆமா, என்னை பத்தின எந்த விஷயமும் என் புருஷனுக்கு தெரியாது. நான் 2 மாசமா முழுகாம இருக்கேன்னு சொன்னா அவரை நம்பிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீ கவலைப்படாத, என் புருஷனை நான் டீல் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம முதல்ல மசக்கியார் அவளுக்கு தான் புகுந்த வீட்டுல முதல் மரியாதைன்னு நீ தானே சொன்ன. எனக்கு அந்த மரியாதை கிடைக்கணுமா? அந்த வீட்டுல ராணி மாதிரி நான் இருக்கணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. நான் கோச்சுக்கிட்டு இங்க வந்து இத்தனை நாள் ஆகியும் என்னை யாருமே சீண்டவே இல்லைன்னு நீ சொன்னல. இப்ப பாரு, நான் கொளுத்தி போட்ட விஷயம் அவங்கள சும்மா இருக்க விடாது. அந்த வீட்டோட வாரிசு சுமக்கிற இந்த கல்பனாவை தேடி எப்படி வரிசை கட்டி வராங்கன்னு பாரு. பாத்துக்கிட்டே இரு. எது எப்படியோடி, புலிவால புடிச்சிட்டோம். இனி அதை விட்டா நமக்கு தான் ஆபத்து. மாட்டிக்காம சாமர்த்தியமா தப்பிக்க பாரு. திடீர்னு சம்பந்தி நம்ம வீடு தேடி வராரு. ஒருவேளை சமாதானம் பேச வராரோ? வணக்கம், வாங்க சம்பந்தி. என்ன திடீர்னு இவ்வளவு தூரம்? வந்தேன். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன இன்னைக்கு விசேஷம்? உங்களுக்கு பிறந்த நாளா? என்ன விசேஷமா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பிறந்த நாள் இல்ல, நம்மளோட பேர புள்ளையோட பிறந்த நாள். நம்ம பேர குழந்தையோட பிறந்த நாளா? என்ன சொல்றீங்க சம்பந்தி? கல்பனா உண்டாயிருக்கிறா.
இந்த விஷயமே நமக்கு தெரியலையே. நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சம்பந்தி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். என் மருமக எங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கா? உள்ளதா இருக்கா? நீங்க நிக்கிறீங்களே, முதல்ல உள்ள வாங்க. கல்பனா, கல்பனா யார் வந்திருக்கா பாரு. கல்பனா. ஐயோ வந்துட்டாங்க போல இருக்குடி. சரி சரி சரி, நான் என்ன பண்றேன்னா இங்கே உட்காந்துருக்கேன், நீ தைரியமா போய் சீனை போடு. என்ன அரட்டாங்க? இதோ வரேங்க. சரி சரி போ, சிரிச்சுக்கிட்டே போ போ போ. வணக்கம் சம்பந்தி, வாங்க. சம்பந்தியம்மா, வெள்ளிக்கிழமை அதுமா நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க. என்ன சிவகாமினி, வீட்லயே பழியா கிடக்குற? இந்த நல்ல விஷயத்தை எங்கிட்ட கூட சொல்லவே இல்லை நீ. அது ஒண்ணும் இல்லைங்க, கல்பனா மாமா கிட்ட தான் இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும்னு சொன்னா. அதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எங்க என் மருமவ? கல்பனா, கல்பனா, மாமா வந்திருக்கிறமா, சீக்கிரம் வா. ஏமா அழுற? இங்க வா வா. ஏங்க வாங்க மாமா. என்னம்மா இது? வாய் உயரமா இருக்கிற பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அழுதுட்டு இருக்கிற? நானே தனி மரமா இருக்கேன், என்னால எப்படி மாமா சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ கூட அவர் என்னை பார்க்க வரலையே மாமா. எனக்கு தெரியும் மாமா, அவருக்கு என் கூட வாழ இஷ்டமே இல்ல. வாழ்க்கை முழுக்க நானும் என் குழந்தையும் தனியா கஷ்டப்பட போறத நினைச்சா. என்னது? வாழ்க்கை பூரா தனியா கஷ்டப்பட போறியா? என்னம்மா பேசிட்டு இருக்கிற? உன்னை நான் அப்படி விட்டுருவேனா? உன்னையும் என் பேர பிள்ளையும் தனியா தவிக்க விட்டுருவேன் நானு. அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? இத்தனை நாளா அப்படித்தானே மாமா கஷ்டப்பட விட்டீங்க. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன தேடவே இல்லையே. அப்படின்னா நான் உங்க குடும்பத்துக்கு வேண்டாம் தானே அர்த்தம்? அடடா, இப்படி எல்லாம் பேசி என்ன காயப்படுத்தாதம்மா. இது புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ள பேசி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அனாவசியம் நம்ம தலையிட வேண்டாம் தான் பேசாம இருந்தேன். நான் தினம் சுந்தர்கிட்ட என் மருமகளை போய் கூட்டிட்டு வரந்தாம சொன்னேன். எங்க வீட்டுல யாருமே ஒண்ணு வேண்டாம்னு நினைக்கலம்மா. நீ எங்க வீட்டு பொண்ணுமா. அப்புறம் ஏன் மாமா அவர் வரல? அவருக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலையா? என்ன மாமா? இத பாருமா, சுந்தருக்கு உன் மேல எந்த கோபம் இல்லம்மா. நீ உண்டா இருக்கிற சமாச்சாரத்தை சொன்னதும் அந்த பையன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். ஏன் புருஷனா? நம்பிட்டேன். இப்ப நான் வரும்போது என்னோட கூட தான் வருவேன்னு சொன்னான். நான் தான் டேய் நேரமாச்சுரா, கோயில் சாத்துறதுக்குள்ள அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாமா நான் அவசர அவசரமா வந்திருக்கிறேன். நம்ம வீட்டுல எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. வாமா, அழாதம்மா, கிளம்பி வாமா. வாமா. என்ன கல்பனா இது? வீடு தேடி வந்து சம்மந்தி கூப்பிடுறாரு, இப்படி அடம் பிடிச்சா எப்படி? வா. இல்லப்பா, நான் அங்க போற மாதிரி இல்ல. என்னடியோ? சரிம்மா, நீ வர வேண்டாம், இங்கே இரு. ஆனா உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு நகர்றதா இல்ல. நான் வர வரைக்கும் இங்கதான் இருக்கணும். நான் உங்க வீட்டுல இருக்கலாம் இல்ல? உங்களுக்கு ஒன்றும் அசௌகரியம் இல்லையா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? இது உங்க வீடு மாதிரி, தாராளமா தங்கிக்கலாம். ரைட். என் மருமக என்னோட வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கதான் டேரா.
அவருக்கு எடுத்து சொல்லி. கல்பனா மாமா தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்லம்மா, மாமா பேச்ச கொஞ்சம் கேள. ஏய் கல்பனா, எங்கடி போற? என்னடி இவ எந்த பதிலும் சொல்லாம உள்ள போறா? அவ பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. என்னைக்கு சொன்ன பேச்ச கேட்டிருக்கா?